மந்தாத்தூதாத் ததனுமஹிதோ நிஸ்ருதச்சூதகண்டாத் பார்ஸ்வே தஸ்யாஹ பசுபதிசிரஹ சந்திரநீகாரவாஹி தூராத் பிராப்தம் பிரியசகமிவ தாமுபைஷ்யத்யவஸ்யம் கம்பாபாதஹ கமலவணிகா காமுகோ கந்தவாஹ. இந்த அத்திகிரி க்ஷேத்திரத்துல வடமேற்கு பகுதியில் ஏகாம்பரநாதர் இருக்கார். நேற்றுக்கு நீங்க கேட்ட இல்லையா, இந்த ஏசல்னா என்ன அப்படின்னு கேட்டேன். இப்ப ஆமா சுவாமி. அதை பத்தியே சொல்றாருங்க. ததனு அப்படின்னா அந்த காஞ்சிபுரத்துல நீங்க வணங்கின பிறகு, தலையால் வணங்கின பிறகு, தஸ்யாக பாஷ நகரத்தினுடைய பக்கத்துல மந்த ஆதூதாதுன்னா கொஞ்சம் அசைக்கிற மாதிரி இருக்கக்கூடியதான சூதசண்டான், அங்க ஒரு மாஞ்சோலை இருக்கு. ஏன்னா அங்க பெருமாளுக்கு ஏகாம்பரநாதன், ஏகாம்பரம். அப்படி இருக்கும்போது நிஸ்ருதா அங்கேருந்து வந்ததான பசுபதி சிரச்சந்திர நீகாரவாகி, பசுபதினா சிவன், அவருடைய தலையில் இருக்கக்கூடியதான பெரிய சந்திரன், அதில் நீகாரவாகி பனியை எடுத்து வரா மாதிரி இருக்கக்கூடிய கம்பா பார்த்தா. அங்கே கம்பா அப்படின்னு ஒரு நதியில் இருக்கக்கூடிய ஜலத்தில் இருக்கக்கூடிய கமலவணிகா அப்படின்னா தாமரக்காடு, அதில் அது காமுகா மகிதா ரொம்ப ஆசையாக வருது இருக்கக்கூடியதான கந்தவாக காத்தானது உன்னை ரொம்ப தூரத்திலேருந்து பிரிய சகம் இவ பிரியமான நண்பனை போன்று உன்னை உபச்சாரம் பண்ணும். அதாவது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடியதான அந்த ஏகாம்பரநாதர் சன்னதியில் காஞ்சி நகரத்தில் இருக்கக்கூடியதான அந்த மென்மையான காத்து உண்மையின்றி உபச்சாரம் பண்ணும். அதனால ரொம்ப தூரத்திலேருந்து ரொம்ப காலம் கழித்து வரக்கூடியதான ஒரு பிரிய நண்பனை எப்படி ஒருத்தன் உபச்சரிப்பானோ அந்த மாதிரி இருக்கு. காஞ்சிபுரத்தில் மாஞ்சோலைகள் அதிகம். காத்துனால மாஞ்சோலை மரங்களில் புகுந்து அங்கே ஏகாம்பரநாதர் என்ற சிவனுடைய தலையில் இருக்க பெரியச்சந்திரன் மாதிரி இருக்கக்கூடியதான அங்கே தாமரை பூ நிறைந்திருக்கக்கூடியதான வாசனையானது அந்த காத்து உன் மேலே வீசும். அதனால இந்த இடத்துல கம்பா நதின்னு ஒரு நதியை சொல்கிறாள். கம்பான்றது நதி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் வேகவதி நதியுடைய கிளை நதி அப்படின்னு சொல்கிறா. ஸ்லோகத்துக்கு அர்த்தம் புரிஞ்சுதா? புரிஞ்சது சுவாமி. மந்தா தூதாத் ததன மஹிதோ நிஸ்ருதஸ்யுதக்ஷண்டாத் பார்ஸ்வே தஸ்யாஹ பசுபதிஜரஹ சந்திரநீகாரவாகி தூராத் பிராப்தம் பிரியசகமிவ த்வாமுபைஷ்யத்யவஸ்யம் கம்பாபாதஹ கமலவணிகா காமுகோ கந்தவாகா. அடுத்தது வேகவதி நதியினுடைய பெருமையை சொல்றார். வர்ணஸ்தோமைரிவ பரிணதா சப்தபேதைர்மஹோகைः மான்யா மத்யே நகரமபிதா சேவிதா தேவதாபிः ஸ்வச்சஸ்வாது பிரசர சுபகா சுவாமினியः கவீனாம் வேகா சம்யாம் வகதி மகதீம் வல்லபா பத்மயோனேः. சுவாமி தேசிகன் ஏகம் வேகவதி மத்தியே அஸ்தி சைலே ச திஷ்யதே உபாய பலபாவேன ஸ்வயம் வியக்தம் பரமஹான்னு சொல்கிறார். இப்போ இந்த இடத்துல எப்படி சொல்கிறாருன்னா, கவீனாம் அப்படின்னா கவின்ற சப்தத்துக்கு இந்த இடத்துல நீரில் வாழக்கூடியதான பறவைகளை சொல்கிறார். உங்களுக்கு எது மாதிரி உங்களை மாதிரி இருக்கக்கூடிய நான் கவிகளுக்கும் சுவாமினி தலைவியாக இருக்கக்கூடியதான பத்மயோனேகே. பத்மயோனிகின்னு யாருக்கு பேர்? பிரம்மாவுக்கு பேர். பத்மயோனேகே வல்லபா யாரு? சரஸ்வதி. அவள் என்ன பண்ணா? வர்ணஸ்தோமைகிவா அகாரத்திலேருந்து க்ஷகாரம் வரலும் இருக்கக்கூடியதான எழுத்துக்களுடைய சமூகம் மாதிரி சப்தபேதைகி சப்தங்களில் வேறுபாடு இருக்கக்கூடியதான மகோகைகி பெரிய வெள்ளங்கள் அப்படி இருக்கக்கூடியதான அந்த நகரத்தில் மான்யா அபிதா மதிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ரெண்டு பக்கத்திலும் தேவதாபிகி. இப்போ வேகவதி நதியில் இந்த பக்கம் பார்த்தேன்னா திருவேலுக்கை நரசிம்மன், அந்த பக்கம் வந்தால் யதோக்தகாரி பெருமாள், வேகாசேது பெருமாள், இப்படி எல்லாம் இருக்கக்கூடியதான
ஸ்வச்ச சாது பிரசர சுபகா, ரொம்ப தெளிவாக இனிமையாக ஜலத்தை வரக்கூடியதான மகதீம் வேகாசம்யாம், வேகவதி என்கக்கூடிய நதியானவள், மகதி அங்கே நதியில் வேகவதிங்கிற நதி அந்த ஊரில் ஓடும், அதை நீ பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறார். இந்த ஸ்லோகத்தில் நிறைய விஷயங்கள் சொல்கிறார், அதெல்லாம் விஞ்ஞாபிக்கலான்னு நினச்சிட்டு என்ன அப்படின்னு கேட்டால், சரஸ்வதி தேவி வேகவதி நதியாக தோன்றினா அப்படின்றதுக்கும் அந்த நதிக்கும் சரஸ்வதி தேவிக்கும் உள்ள ஒத்துமை இந்த சொல்றதாக சுவாமி தேசிகன் திருவுள்ளம். என்னன்னா, பகவானுடைய நாபி கமலத்திலேருந்து தோன்றினவர் பிரம்மா, அவருடைய மனைவி சரஸ்வதி, அவள் தான் வேகவதியாக வந்தாள். ஏன்னா அவள் நதி வடிவம் வந்துட்டான்னு சொன்னால் நிலையில் நீரில் இருக்கக்கூடியதான பறவைகளுக்கு தலைவி ஆயிடுவா இல்லையா. எப்படின்னா கவிகளுக்கெல்லாம் தலைவியாக இருக்க, கவிகள்னா க அப்படின்னு சொன்னால் ஜலம், வீணா பறவை, பறவைகளுக்கெல்லாம் தலைவை அப்படின்னு இந்த கவி சப்தத்துக்கு பறவைன்னு ஒரு அர்த்தம், கவிகள்னு ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா. கவி பாடுறவாளுக்கெல்லாம் தேவி சரஸ்வதி தானே இல்லையா, வாக்தேவி. அப்போ அகாரத்திலேருந்து ஆரம்பித்து அந்த வர்ணங்கள் 15 அச்செழுத்துக்களாக இருக்கட்டும், கவர்க்கம் சவர்க்கம் டவர்க்கம் பவர்க்கம் முதலானது எல்லாத்துலேயும் 7 தொகுதிகளாக பிரிக்கிறான் சுவாமி. என்ன அப்படி இருக்கக்கூடியதான ஆத்துக்கும் 7 வர்ணங்கள் உண்டு அப்படின்னு அஸ்திகிரி மகாத்மியமானது சொல்றது. அப்படி இருக்கக்கூடியதான அந்த 7 வகையான வர்ணங்கள் என்னன்னா, அத்திகா கனகா சுபா கம்பா பேயா மஞ்சுளா சண்டவேகான்னு சொல்லிட்டு 7 வகையான பேரோட வேகவதி நதி காஞ்சிபுரத்தில் இருக்கிறதாக சொல்றார் சுவாமி. இப்படி சரஸ்வதி நதி, சரஸ்வதி தேவியம், சரஸ்வதி வேகவதிங்கிற வர்ணங்கள்னால நிறத்தினால ஒத்துமை இருக்கிறதுனால சரஸ்வதி தேவியை சத்தியலோகத்தில் எல்லாரும் வணங்குறா இல்லையா, பிரம்மாவுடைய பத்னி அப்படிங்கிறதுனால. அதேமாரி காஞ்சி நகரத்தில் நதிக்கு 2 பக்கங்களில் அர்ச்சாமூர்த்திகளாக இருக்கக்கூடியதான அவருடைய தீர்த்தங்களை ஆராதனத்துக்கு உபயோகிக்கிற வேகவதி ஜலத்தை. ஏன்னா சரஸ்வதி தேவிக்கும் இந்த வேகவதி நதிக்கும் என்ன ஒத்துமை அப்படின்னு கேட்டா, தூய்மை. யா குந்தேந்து துஷாரஹார தவளா, யா சுப்ர வஸ்திராவிருதா, யா வீணாவரதண்ட மண்டிதகரா, யா ஸ்வேத பத்மாசனா, யா பிரம்மாச்சுத சங்கர பிரபிருதிபிர் தேவை சதா பூஜிதா, சா மாம் பாது சரஸ்வதி பகவதி நிசேஷஜாட்யாபா அப்படின்னு இந்த வேகவதி நதியினுடைய அந்த பெருமை மாதிரி சரஸ்வதி தேவியினுடைய தியான ஸ்லோகம். இப்படி கங்கை அப்படிங்கிற பெயர்லையும் வேகவதின்னு ஒரு சிறந்தது அப்படின்னு கேட்டா, பிரம்மலோகத்தில் பிறந்த கங்கையானது பூலோகத்துக்கு கொண்டு பகீரதன் பிரயத்னம் பண்ணி அது தாங்க முடியாத வேகத்தோட ஆகாசத்திலேருந்து சிவனுடைய ஜடா முடியில வந்தா, சிவனையும் அடிச்சும் தள்ளி கொண்டு பாதாளம் வரம் போவேன்னா அவ்வளோ வேகம். சரஸ்வதி தேவியும் வேகவதி நதியாக பிரம்மா பண்ற யாகத்தை தலைக்கணும், அதை கலைக்கணும்னு சொல்லிட்டு தானே வேகமா வந்தா, யாகசாலை வரைக்கும் வந்தா இல்லையா. அப்ப கங்கைக்கும் வேகவதி நதிக்கும் ஒரு வேகம் அப்படிங்கிற ஒத்துமை இருக்கு. 2 பேரும் பிரம்மலோகத்திலேருந்து வந்ததுனால ஆக இதுவரையிலும் சரஸ்வதி தேவிக்கும் வேகவதி நதிக்கும் பெருமை சொல்லி ஒத்துமை சொல்லியாச்சு. இன்னும் சொல்றார் ஒரு சின்ன விஷயம். சுவாமி தேசிகன் திருவுள்ளம், ராமாவதாரத்த காலத்துல நம்மாழ்வார் அவதரிக்கல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குற. ராமாவதார காலத்துல நம்மாழ்வார் ஏன் அப்படின்னு கேட்டா, பூர்வாச்சாரியர் எழுதுவீங்க வேகவதிங்கிறது 7 பிரிவுகளாக காஞ்சியில சேவிக்கிறதுக்கு வராலாம். எப்படி அப்படின்னு கேட்டா, தேவாதி தேவனை அனுபவிக்கிறதா சொல்றான். எப்படின்னா திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி. ஹலோ கேட்கலையா? கேட்கறதா கேட்கலையா? முதல்ல கேட்கல சுவாமி, இப்ப கேட்கறது. இப்போ திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழியில முதல் 10லேருந்து ஆரம்பிச்சு 2ஆம் 10, 3ஆம் 10 அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயும் 7 பத்தியும் ஒரு பிரிவா பிரிச்சு சொல்லும் பொழுது அந்த 30 பாட்டுகள் அப்புறம் திருவாசிரியம் முதலான பாசுரங்கள்லாம் அனுபவிக்கும் பொழுது ஆச்சாரியர்கள் அனுபவிக்கிறா. அப்படி வேகவதி நதியானவள் 7 வகையாக வரா அப்படின்னு. ஆக தேவர்கள் எல்லாரும் வேகவதியிலையும், ஆழ்வார்கள்லாம்
சரஸ்வதி நதியிலும் தீர்த்தாமாடுறதாகவும் பிரமாணங்கள் சொல்லுது. வேகமாக பாசுரங்கள் இருக்கிறதுனால நம்மாழ்வார் ஸ்ரீசுக்தியை வேகவதின்னு ஒரு பேர் உண்டுன்னு சொல்லி சுவாமி நிகமாந்த மகாதேசிகனுடைய திருவிழா. ஏன்னா இந்த திருவாய்மொழியில் முன்னாடி பின்னாடி சேவிக்கிறது காஞ்சிபுரத்தில் ஒரு வழக்கம் உண்டு. ஏன்னா முன்னாடி பின்னாடி சேவிச்சா கூட அது பிரபந்தத்தை சேவிச்சா ஒரு பலன் உண்டுன்னு ஒரு பிரமாணம் இருக்கிறதுனால அப்படி வேகவதியினுடைய பெருமையை இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். வர்ணஸ்தோமைரிவ பரிணதா சப்தபேதை மகோகை மான்யா மத்தியே நகரமபிதா சேவிதா தேவதாபிஹி ஸ்வச்சஸ்வாது பிரசர சுபகா சுவாமி நீவஹ கவீனாம் வேகா சம்யாம் வகதி மகதியும் வல்லபா பத்மயோனே. ஸ்லோகத்துக்கு அர்த்தம் புரிஞ்சுதா? சரியா ஃபுல்லா வந்துதா? ஃபுல்லா சொன்னா ரொம்ப அருமையா இருந்தது சார், ரொம்ப அருமையா இருந்தது. அது முன்னாடி பின்னாடின்னா என்னது? அது அதாவது இல்லை அல்லல் உள்ள உனக்கம் உயர் வர உயர் நலம் மயர் வர மருளினம் அப்படின்னு சொல்லிட்டு போவா, வேகமா சொல்லிட்டு வா. திருவாய்மொழி 1000 பாசத்தையும் 1 மணி நேரத்துல சேவிப்பா. அதே மாதிரி காஞ்சிபுரத்துல இன்னும் அந்த வழக்கத்துல இருக்கு. 30வது ஸ்லோகம் நாளைக்கு இல்ல, அடுத்த வாரம் பார்க்கலாம். சொல்லுங்க. 30வது ஸ்லோகத்தையும் இன்னைக்கு சொல்லிடுங்களேன், அட்லீஸ்ட் 50% ஆயிடும். ஓகே ஓகே, அனுமதி. வேகவதியில நீராடுறதுனால என்ன சுவாமி பிரயோஜனம்? சுவாமி நீங்க இப்ப வந்து வேகவதி நதியில ஜலம் ஓடுறதான்னு கேட்க வேண்டாம், இப்ப தெரியல, நான் சேவிச்சேன். தீர்த்தே பும்சாம் சமித கலுஷே தத்ர சாரஸ்வதாख्ये ஸ்நாத்வா சார்த்தம் முனிபிரகைஹி சம்யகுல்லாசிதாங்கா விஸ்வம் சித்தே விகத ரஜசி வெஞ்சயந்தீமசேஷம் வக்ஷஸ்யந்தர்பகிரபி பராம் சுத்திமக்ஷேபணியாம். அந்த வேகவதி நதியில பும்சாம் சமித கலுஷே, அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய பாபங்கள்லாம் போயிடுத்துன்னா சாரஸ்வதாக்கே சரஸ்வதி இருக்கக்கூடிய தீர்த்தத்திலே அனகைகி முனிபிகி சாத்தம், குத்தமில்லாததான் இருக்கக்கூடியதான முனிவர்களோட ஸ்நானம் பண்ணி சம்யகுல்லாசிதாங்கா, நன்னா சரீரங்கள்லாம் நன்னா நல்ல ஜொலிக்கிறது. அப்படி இருக்கக்கூடியதான் ஜொலிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா விகத ரஜசி ரஜோகுணம் போய் சித்தே அசேஷம் விஸ்வம் வெஞ்சயந்தி, நம்ம உலகத்துல ஹிருதயத்துல எல்லா உலகத்தையும் நன்னா இருக்கக்கூடியதான பராம் சுத்தியும் அந்த பகிச்ச. நீ வந்து இயற்கையாகவே எண்ணப்பறவை வெளுப்புதான், அதனால நீ அங்க போய் அந்த வேகவதி நதியில தீர்த்தாமாடினா உள்ளத்துல இருக்கக்கூடியதான கொஞ்சம் நஞ்சம் அழுக்கும் எப்படி அங்க இருக்கக்கூடியவர்களுடைய பாபங்கள்லாம் போக்கரிக்கிறாளோ அதே மாதிரி போயிடும் அப்படின்னு சொல்றான். என்ன இந்த வேகவதி நதி சாரஸ்வதம்னு படித்துறை இருக்கான், அந்த தீர்த்த படித்துறையில ஸ்நானம் பண்றவாளுக்கு பாப்பம் போகும்னு சொல்றான். அப்ப பாப்பம் இல்லாத முனிவர்களும் யோகிகளும் அங்க தீர்த்தம் ஆடுறதாக சொல்றார். அப்போ அழுக்கு இல்லாத இருந்தாலும் அதுல ஸ்நானம் பண்ணா உன்னுடைய உடம்பெல்லாம் பிரகாசிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அதில் ஆக உலகில் எல்லா வஸ்துக்களும் உள்ளது உள்ளபடியா இருக்கும், அப்படி நீ ஒரு தூய்மை உனக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் மேடம் கமலவல்லி மேலம் ரசிக்கிற மாதிரி ஸ்லோகம் என்னன்னா, பகவத் பிராப்திக்கு 2 வழி இருக்கு, பக்தி மார்க்கம் பிரபத்தி மார்க்கம். அப்ப பக்தி பிரபத்திகளை ஒன்ன பண்ணி முக்தி பெறனுக்கு விரஜான்ற நதி போறா, அது விரஜாம் தீர்த்வா அப்படின்னு சங்கல்பா தேவ தச்சுதேகன்ற இடத்துல அங்க போய் சகல தர்மங்கள்லேருந்து விடுபட்டு முக்தியோட அந்த சதா பஷ்யந்தி சூரையான சூரிகளோட சந்திக்க தத்புருஷோ அமானவா ஏனாம் பிரம்ம கமயத்தின்னு பிரம்ம அலங்காரம் பண்ணி அங்க சகசிரஸ்தூடா மண்டபத்தில் இருக்கக்கூடியதான பெருமாளோட ஞான விகாசம், இங்க இருக்கக்கூடியதான அஜானங்கள்லாம் போய் ஞான சங்கோஜ ஆகாம விகாசம் அடைஞ்சு அவன் எல்லாத்தையும் அடையிறான் அப்படிங்கிறதையும் இந்த ஸ்லோகத்தில் ஒரு வேதாந்தபரமான அர்த்தத்தையும் இந்த ஸ்லோகத்தில் சொல்றான். சரியா முடிஞ்சுதா? சரியா இருந்தா வேகவதி நதியினுடைய பெருமை அங்க நீராடுறதுனால என்ன பிரயோஜனங்கிறத இந்த ஸ்லோகத்தில் சொன்னான்.
கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஓகே, அடுத்த மண்டே உண்டா கிளாஸ்? உண்டு உண்டு. ధన్యవాదాలు మిస్. ధన్యవాదాలు మిస్.